ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சிவப்பு மரவட்டை வராமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மரவட்டை வராமல் இருக்கிறதுக்கு அதை எப்படி நம்ம அழிக்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மரவட்டை பூச்சை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சின்ன வயசில் இதை ட்ரெயின் பூச்சி, ரயில் பூச்சின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா மில்லிபேர்டுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம சின்ன வயசில் ஏதாவது ஒரு குச்சியை வச்சு நம்ம தொட்டோம் அப்படின்னா அப்படியே சுருண்டுக்கும். இந்த மாதிரி நம்மள நிறைய பேர் சின்ன வயசில் விளையாடி இருப்போம். இந்த பூச்சை நம்ம அதிகமாக மழைக்காலங்களில் பார்க்க முடியுங்க. இந்த பூச்சிகளுக்கு வெயில் சுத்தமாக பிடிக்காதுங்க. வெயில் இருக்கிற டைமில் எங்கே நல்ல குளிர்ச்சியாக நல்ல புதராட்டம் இருக்கோ அதுக்குள்ளே போய் தான் கூட்டமாக தங்கியிருக்கோங்க. இந்த ரயில் பூச்சி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எதில் ரொம்ப தங்கியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த செடிகளுக்கு அடியில் ஈரப்பசையாக இருக்கிற இடத்துல தான் நிறைய தங்கியிருக்கோங்க. அந்த மாதிரி ஈரமாக இருக்கிற இடம் தான் அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஈரமாக இருக்கிற இடத்துல தான் அதிகமாக தங்கியிருக்கும். இந்த பூச்சினால் மனிதர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைங்க. ஆனால் தெரியாமல் நம்ம மிதிச்சிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு விதமான பேட் ஸ்மெல் அடிக்குங்க. இந்த மரவட்டை பூச்சி நம்ம வீட்டு தோட்டத்தில் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி, பழம், காய் எல்லாத்தையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் வீட்டில் இது அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அழிச்சிடுங்க. நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. எல்லா பூச்சியுமே காணாமல் போயிடுங்க. இந்த மரவட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குங்க. கருப்பு கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர்னு கலராக இருக்கும். எல்லா விதமான மரவட்டைக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. இந்த டிப்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எல்லா மரவட்டையும் நம்ம அடிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காணாமலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் 2 விதமான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுமே எஃபெக்டிவான டிப்ஸ் தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மரவட்டையை அழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே பட்டை வச்சுருப்போம் பார்த்திங்களா? இதை ஒரு கையளவுக்கு எடுத்துக்கங்க. 10லேருந்து 15 பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து அந்த பட்டை தூளை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் தோட்டத்தில் எங்கெல்லாம் மரவட்டை பூச்சி ரொம்ப அதிகமாக தொந்தரவு பண்ணுதோ அந்த செடிக்கு பக்கத்தில் அந்த மரவட்டைக்கு மேலே நீங்கள் அப்படியே தூவி விடுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த பட்டைக்கு இதோட நெடி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கண்ணிலெல்லாம் பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா நல்ல காரத்தன்மையாக இருக்கும். நெடி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா அந்த மரவட்டை பூச்சிக்கு இது சுத்தமாக ஆகாதுங்க. உங்கள் வீட்டில் தோட்டத்தில் எறும்பு தொந்தரவு இருந்தால் கூட இந்த பட்டைத்தூள் தூவுறதுனால எறும்பு தொந்தரவும் இருக்காது. அந்த மரவட்டை எல்லாமே கொஞ்ச நேரத்துலேயே அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அல்லது இன்னொரு மெத்தட் என்னென்னா, அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கங்க. ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 அளவுக்கு நீங்கள் பட்டை எடுத்துக்கங்க. 10 பீஸ் எடுத்துக்கங்க. 10 பீஸ் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே அந்த பட்டையோட சாறு எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கி தண்ணியோட நிறம் நல்லா ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்குவோம் இல்லையா, அதுக்குள்ளே சேர்த்துட்டு நீங்கள் மூடியில் ஒரு ஊக்க வச்சு நல்ல நெருப்பில் காட்டி ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் அந்த மரவட்டை எந்த செடி பக்கத்துலலாம் ரொம்ப தொந்தரவாக இருக்கோ, எங்கெல்லாம் நடமாட்டம் இருக்கோ அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோட காட்டம் தாங்க முடியாமல் மரவட்டை எல்லாமே அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் 2 டைப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் பொடி பண்ணியும் போடலாம், அல்லது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்குன்னா இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் கொதிக்க வச்சும் போடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மரவட்டை அழிக்கிறதுக்கு செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா புகையிலை, அதாவது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயுமே கிடைக்குங்க. இங்கிலீஷில் வந்து டொபாக்கோ லீஃப்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் 20 கிராம் மட்டும் வாங்கிக்கங்க. 20 கிராம் அளவுக்கு வாங்கினீங்கனாலே போதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மரவட்டைக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி வந்து 20 கிராம் புகையிலைக்கு 1 லிட்டர் வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. தண்ணியில் புகையிலையை 20 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு மினிமம் ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊற விடணுங்க. கண்டிப்பாக 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஊற போடும்போது அந்த புகையிலையில் இருக்கிற அந்த சாறு எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கி வரும். தண்ணியோட நிறம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் மரவட்டை எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே வந்து அப்படியே தெளித்து விட்டிங்கனாலே போதுங்க. அந்த மரவட்டை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் கொஞ்ச நேரத்துலேயே அது எல்லாமே அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுருண்டு விழுந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 டிப்பில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருந்துச்சோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே எஃபெக்டிவான டிப் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.